ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன் தபு தாபீன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இல்முல் ஜன்னாவின் நிர்வாகிகளே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவர்களும் ஒரு ஈமானிய அமர்விலே குர்ஆனை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு அமர்விலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஃபலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. இறைமறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் மூலம் அருளப்பட்ட இந்த உம்மஹ்விற்கு, இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய அருட்குடை. உங்களுடைய உலகத்தையும் உங்களுடைய மறுமையையும், உங்களுடைய உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் அபூர்வ வெற்றி அடைய வேண்டும் என்றால், இந்த இம்மையில் நிம்மதி பெற வேண்டும் என்றால், இறைமறையாம் திருக்குர்ஆனை அதிகமான முறையில் நாம் ஓத வேண்டும், அதை நாம் படிக்க வேண்டும், அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு உதவி கிடைக்க வேண்டும் என்றால், இந்த அல்லாஹ்வின் மூலம் அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அல் குர்ஆனுல் கரீம், கிதாபுல்லாஹில் அஸீம், ஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன் எனும் இந்த ஹிதாயத் நிறைந்த புத்தகத்தை நாம் பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இறைமறையாம் திருக்குர்ஆன் தான். அந்நூறுடைய அத்தியாயத்தில் பல விஷயங்களை இதற்கு முன்பு நாம் தெரிந்து கொண்டோம். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால், ஒரு முஸ்லிம் குர்ஆன் சுன்னஹ்வின் அடிப்படையில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது முதல் சிந்தனை. இதுதான் என்னுடைய ரப்புடைய தீர்வு என்ன, நபியுடைய தீர்வு என்ன, அதை அறிந்து அதை மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைமறையாம் திருக்குர்ஆனிலே அந்நிசா எனும் அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் முஃமின்களா? உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் இருக்கின்றதா? فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, உங்களுடைய ரப்பின் மீது ஆணையாக, இவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் சண்டை சச்சரவுகளில் உங்களை நீதிபதியாக ஆக்கி உங்களுடைய தீர்வை மனதால் ஏற்றுக்கொள்ளாதவரை இவர்கள் உண்மையான மோமின்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தெளிவான முறையில் அந்நிசாவுடைய அந்த அத்தியாயத்திலே கூறுகின்றார். ஆகவே பிரச்சனை எங்கெல்லாம் ஏற்படுகின்றதோ நாம் உடனே அத்தீஉல்லாஹ், குர்ஆனை பின்பற்ற வேண்டும்.
வாத்தியுர் ரசூல், சுன்னாவை நாம் பின்பற்ற வேண்டும். லன் தவில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹி வ சுன்னதி. இந்த இஸ்லாத்தின் அஸ்திவாரம் அல் குர்ஆன் வ சுன்னஹ். ஒரு மூமினின் அடையாளம் அல் இத்திபாஉ பில் கிதாபி வ சுன்னஹ். சஹாபா பெருமக்களுடைய ஒரு மிக சிறந்த சிறப்பு அம்சம், அவர்கள் சுபஹான் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். வாருங்கள், ஒரு பிரச்சனை, அதற்கு தீர்வு நான் உங்களுக்கு மத்தியில் கூறுகின்றேன். இந்த அன்னூருடைய சுபஹான் அல்லாஹ் அத்தியாயத்தின் மொழியில். இந்த அமர்வின் நோக்கம் என்ன? குர்ஆனுடைய வசனங்களை நாம் சிந்தித்து அதன் மூலம் நமக்கு பெறக்கூடிய பாடங்கள் கிடைக்கின்ற பாடங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உயர்ந்த எண்ணத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் நாம் அனைவர்களும் இந்த மகத்தான மஜ்லிஸிலே, இந்த மகத்தான அமர்விலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாருங்கள், ஒரு மஸ்அலா, ஒரு பிரச்சனை, அதற்கு ஈமானிய தீர்வு குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்தின் ஒளியில். மக்கள் இன்றைய காலத்தில், குறிப்பாக இளைய சமுதாயம், கவனமாக கேளுங்கள், இளைஞர்கள் திருமண விஷயத்தில் தாமதம் செய்கின்றார்கள். சில சமுதாயத்தில் பெற்றோர்கள் தாமதம் செய்வார்கள். சில சமுதாயத்தில் இளைஞர்களே தாமதம் செய்வார்கள். வயசு என்ன ஜி? 28, 30, 30+. திருமணம் முடித்தீர்களா? இல்லை. காரணம், இன்னும் அதற்கான அந்த பேங்க் பேலன்ஸ், அக்கவுண்ட் பேங்க் பேலன்ஸ் இதுவரை நான் சேர்த்து கொண்டே இருக்கின்றேன். அதாவது இளைய சமுதாயத்துடைய அந்த சிந்தனை என்னவென்றால், இந்த திருமணத்தின் மூலம் அவர்களுக்கு ஏழ்மை ஏற்படுகின்றது, இல்லையா? இந்த திருமணத்தின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏழ்மை ஏற்படும் என்ற அந்த அச்சம், அந்த பயம் இருக்கின்றது. ஆகவே ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல 5 lakhs 10 lakhs இருக்கணும். அதன் பிறகுதான் நிக்காஹ்வை பற்றி இவர்கள் சிந்திப்பார்கள். சரி, இது ஒரு பிரச்சனை. தாமதமாக திருமணத்தை முடித்துக் கொள்வது இது ஒரு பிரச்சனை. இது ஒரு பகிரங்கமான ஒரு பிரச்சனை என்று நான் கூறுகின்றேன். ஏன் என்று தெரியுமா? இந்த ஒரு பிரச்சனை கொண்டு நீங்கள் பாருங்கள் எத்தனை குழப்பங்கள் ஏற்படுகின்றன நம்முடைய சமுதாயத்திலே. இன்றைய இளைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்னவென்றால், அவர்களுடைய கற்பு அவர்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்களா? கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் இன்றைய இளைய சமுதாயம் இருக்கின்றதா என்று அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வல்லாஹில் அசீம் கிடையாது. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய நிலை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருமண விஷயத்தில் தாமதம் செய்கின்றார்கள் பெற்றோர்கள். ஆபத்து அவர்களுடைய கற்பிற்கு ஏற்படுகின்றது, அவர்களுடைய இளமை பருவத்திற்கு ஆபத்து ஏற்படுகின்றது, அவர்களுடைய வருங்காலத்திற்கு ஆபத்து ஏற்படுகின்றது, அவர்களுடைய சிந்தனைக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, அவர்களுடைய தக்வாவிற்கு ஆபத்து ஏற்படுகின்றது, அவர்களுடைய உள்ளத்திற்கு ஆபத்து ஏற்படுகின்றது. பெற்றோர்கள் சிந்திக்கவில்லை. அல்லாஹ் இதற்கு மிக சிறந்த ஒரு சொல்யூஷன், தீர்வு அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்நூரை நீங்கள் படியுங்கள். யகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபضலி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? யாருக்கு திருமணம், ஒரு புதிய வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கவில்லையோ, இந்த நிக்காஹ்வின் மூலம் அவர்களுக்கு நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கை ஏற்பாடு செய்து கொடுங்கள்.
திருமண விஷயத்தில் தாமதம் செய்யாதீர்கள். திருமண விஷயத்தில் நீங்கள் விரைந்து வாருங்கள். நிகாஹ் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? நிகாஹ். உங்களுடைய சிந்தனையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? நிகாஹ். உங்களுடைய தனிமையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? நிகாஹ். உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? நிகாஹ். உங்களுடைய சுபஹான் அல்லாஹ் தக்குவாவை இரையச்சத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? நிகாஹ். உங்களுடைய தொடர்புகளில் ஈமானிய சிந்தனை நீங்கள் கொண்டு வர வேண்டுமா? நிகாஹ். அல்லாஹ் என்ன கூறுகின்றான் அந்நூருடைய அத்தியாயத்திலே, இவர்கள் வறுமையில் இருந்தால், ஏழ்மையில் இருந்தால், அல்லாஹ் இவர்களுடைய ஏழ்மையை அகற்றி விடுவான் இந்த திருமணத்தின் மூலம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய வாக்குறுதி இது. சோஷியல் மீடியாவிலே பல தவறான விஷயங்களை விரோதிகள் பரப்புகின்றார்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை பேச்சுலருடைய நிலை. திருமணத்திற்கு முன்புதான் சந்தோஷம், திருமணத்திற்கு முன்புதான் நிம்மதி, திருமணத்திற்கு முன்புதான் விடுதல், உங்களுக்கு விடுதலை. அதன் பிறகு என்னாச்சு? அதன் பிறகு சண்டை, அதன் பிறகு சுபஹான் அல்லாஹ் அடிமை. இது போன்ற தவறான விஷயங்கள் இளைய சமுதாயத்துடைய அந்த சுபஹான் அல்லாஹ் சர்க்கிளிலே நாம் பார்க்கின்றோம். இதை கொண்டு அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கின்றது. திருமணம் என்றாலே அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம். பல விஷயங்களை கொண்டு அவர்கள் இஸ்லாமிய போதனைகளை மறந்து விட்டார்கள். சோஷியல் மீடியா என்ன கூறுகின்றது? இந்த திருமணத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அழிந்துவிடும். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால், வாழ்க்கையில் நீங்கள் பரக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், வாழ்க்கையில் உண்மையான நிம்மதியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால், திருமண விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வஜஅல பைனகும் மவத்ததன் வரஹ்ம. அல்லாஹு அக்பர். வஜஅல பைனகும் மவத்ததன் வரஹ்ம. இந்த திருமணத்தின் மூலம் அல்லாஹ் உண்மையான நேசத்தை ஏற்படுத்துகின்றான். உண்மையான நேசத்தை, உண்மையான சுபஹான் அல்லாஹ் அந்த பாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அல் மஹப்பா. இளைஞர்கள் கேள்வி கேட்பார்கள், ஷேக், திருமணத்திற்கு முன்பு காதலிக்கலாமா? மா ஹுக்மு அல் ஹுப் கப்ல ஜிவாஜ். திருமணத்திற்கு முன்பு காதலிப்பது இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா, அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமா? வல்லாஹில் அசீம், இந்த காதல் திருமணத்திற்கு முன்பு இந்த காதல் வல்லாஹி ஒரு மிகப்பெரிய குழப்பம்தான், பாவம். அல்லாஹுடைய கோபத்திற்கு மக்கள் ஆளாகி விடுகின்றார்கள். ஆகவே பாருங்கள், யாரெல்லாம் திருமணத்திற்கு முன்பு காதலிக்கின்றார்களோ திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு நிம்மதி கிடைப்பது கிடையாது. அது உண்மையான சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்? திருமணத்திற்கு முன்பு அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாக்கவில்லை, அவர்களுடைய சிந்தனை அவர்கள் பாதுகாக்கவில்லை, அவர்களுடைய தனிமை அவர்கள் பாதுகாக்கவில்லை. ஆகவே முதல் மெசேஜ் என்ன? நிகாவுடைய விஷயத்தில் தாமதம் செய்யாதீர்கள். இரண்டாவது, திருமணத்திற்கு முன்பு காதலிப்பது ஒரு மிகப்பெரிய பாவமும் குழப்பம். இதுதான் மிகப்பெரிய ஃபித்னா இன்றைய காலத்திலே. வல்லாஹில் அசீம், இது பாவம்.
இதற்கு எந்த எந்த ஒரு சுபஹான் அல்லாஹ் ஆதாரமும் கிடையாது. நீங்கள் ஒருமுறை பார்க்கலாம். என்கேஜ்மெண்ட்க்கு பிறகு பேசுவது, சாட் செய்வது, இது எல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் தான். ஏனென்றால் அந்த திருமண ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த நிக்காஹை ஏற்றுக்கொண்டேன், அதன் பிறகுதான் இருவரும் சுபஹான் அல்லாஹ் ஒருவர் மற்றவருக்கு ஹலாலாக ஆகிவிடுகின்றார்கள். அதற்கு முன்பு ஹராம் தான். என்கேஜ்மெண்ட்க்கு பிறகும் ஹராம் தான். சாட் செய்வது, பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவது, இது எல்லாம் ஹராம் தான். ஆகவே முதல் விஷயம், இந்த திருமண விஷயத்தில் இளைய சமுதாயம், குறிப்பாக பெற்றோர்கள், அவர்கள் தாமதம் செய்யக்கூடாது. அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகளை இந்த நிக்காஹ்வின் மூலம் இன்ஷா அல்லாஹ் அதற்கு தீர்வை வழங்குவான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? அஸ்ஸிவாஜு யஃப்தஹு பாபர் ரிஸ்க், அஸ்ஸிவாஜு யஃப்தஹு பாபர் ரிஸ்க். இந்த திருமணம், அஸ்ஸிவாஜ், இந்த திருமணம், யஃப்தஹு பாபர் ரிஸ்க், உங்களுடைய ரிஸ்குடைய கதவை இதை திறக்கின்றது. உங்களுடைய வியாபாரத்தில் இன்ஷா அல்லாஹ் பரக்கத்து அல்லாஹ் ஏற்படுத்துவான். உங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்து ஏற்படுத்துவான். ஆகவே பாருங்கள், இங்கே இரண்டு முக்கியமான பிரச்சனைகள். தாமதமாக நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கற்பிற்கு ஆபத்து, உங்களுடைய இளமை பருவத்திற்கு ஆபத்து, உங்களுடைய தனிமைக்கு ஆபத்து, உங்களுடைய சிந்தனைக்கு ஆபத்து, உங்களுடைய உள்ளத்திற்கு ஆபத்து. இரண்டாவது, தவறான கலாச்சாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சுபஹான் அல்லாஹ் சமுதாயத்தில் உள்ளன. இந்த நிக்காஹை கொண்டு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இலகுவான விஷயம் எது? கவனமாக நீங்கள் சீராவை படியுங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் ஒரு சிறந்த இலகுவான விஷயம் எது? திருமணத்தை முடித்துக் கொள்வது. இல்லையா? ரொம்ப ஈஸியான பாதை அது. எந்த ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. வலி இருக்க வேண்டும், 2 சாட்சி இருக்க வேண்டும், மஹரை கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த நிக்காவுடைய ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். நீங்கள் வலிமா கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் வலிமா கொடுக்கலாம். வலிமா கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை என்றால் நீங்கள் பேரிச்ச பழத்தை கொடுத்து அதிலிருந்து முடித்துக் கொள்ளலாம். வலிமா சுன்னா, மார்க்க அறிஞர்களின் ஒரு மித்த கருத்து. இந்த வலிமாவுடைய சட்டம் சுன்னாதான், கடமை கிடையாது. ஆகவே நிக்காவுடைய விருந்தும் கிடையாது, சுக்ரானாவுடைய விருந்தும் கிடையாது, அந்த ஹல்தியுடைய விருந்தும் கிடையாது. வலிமாவுடைய விருந்து சுன்னா. அந்த வலிமா கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை என்றால் அதுவும் கிடையாது. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன? வாழ்க்கையில் திருமணத்தை முடித்துக் கொள்வதுதான். இல்லையா? பல தவறான கலாச்சாரங்கள், தவறான விஷயங்கள் அந்த திருமணத்திலே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல மதத்தை சார்ந்தவர்களுடைய கலாச்சாரங்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய திருமணத்தில் உள்ளன. அதை மக்கள் மார்க்கம் என்று நினைக்கின்றார்கள், தீன் என்று நினைக்கின்றார்கள். மக்களுக்கு தெரியவில்லை எது மார்க்கம், எந்த விஷயம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் என்று தெரியவில்லை.
அலட்சியமாக இருக்கின்றார்கள். ஒரு அலட்சியமான ஒரு வாழ்க்கை. அனைத்து விஷயங்களையும் தீன் என்று நினைத்து செய்கின்றார்கள். உங்களுடைய குடும்பத்துடைய சில கலாச்சாரங்கள், உங்களுடைய சமுதாயத்துடைய சில கலாச்சாரங்கள், உங்களுடைய நாட்டின் சில, உங்களுடைய மாநிலத்தின் சில கலாச்சாரங்கள், உங்களுடைய நாட்டின் சில கலாச்சாரங்கள், எதை நாம் மறந்துவிட்டோம்? இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாம் மறந்துவிட்டோம். நீங்கள் ஒரு முஸ்லிம் என்று நீங்கள் மறந்துவிட்டீர்கள். நீங்கள் ஒரு முஃமின் என்று மறந்துவிட்டீர்கள். சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? திருமணத்திற்கு பிறகு ஏன் நிம்மதி கிடைப்பது கிடையாது? ஏனென்றால் அந்த புதிய வாழ்க்கையின் சுபஹானல்லாஹ் அஸ்திவாரம் இஸ்லாமிய போதனைகளில் நீங்கள் வைக்கவில்லை. அந்த அஸ்திவாரம் எதில் இருக்கின்றது? தவறான கலாச்சாரங்களிலே நீங்கள் வைக்கிறீர்கள். ஆரம்பமே தவறு. எங்கே சாலிஹான அந்த அவுலாத் கிடைக்கும்? சாலிஹான சந்ததி எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் தாலா அந்த வாழ்க்கை எப்படி எப்படி பரக்கத்தை ஏற்படுத்துவான்? அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள். ஹிஜாபு கிடையாது, இஸ்லாமிய போதனைகளை கடைபிடிப்பது கிடையாது, இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. மேலும் நீங்கள் கூறுகிறீர்கள் ஒரு முஸ்லிமுடைய திருமணம். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். எத்தனை விஷயங்கள் அந்த நிகாஹ்விலே உள்ளன. அந்த அனைத்து விஷயங்களும் இஸ்லாத்திற்கு முரண்பாடான விஷயங்கள் தான். இஸ்லாத்திற்கு முரண்பாடான விஷயங்கள் தான். உங்கள் எத்தனை முஸ்லிம்கள் திருமணத்தில் தேவையற்ற விஷயங்களில் செலவழிக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை? அவர்கள் செல்வத்தை வீணாக்கக்கூடிய ஒரு சுபஹானல்லாஹ் பகிரங்கமான நிலைமையில் நாம் பார்க்கின்றோம். திருமணத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த செலவு நம்முடைய சமுதாயத்தின் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும். சஹீஹான பாதையில் 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். தவறான விஷயங்களில், தவறான கலாச்சாரங்களில் லட்சக்கணக்கான சுபஹானல்லாஹ் ரூபாயை செலவழிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த தண்டனை என்ன என்று தெரியுமா? உங்களுடைய செல்வம் நேரான வழியில் நீங்கள் செலவழிக்க வேண்டும், நற்காரியங்களில் நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கவில்லை. இதுவும் அல்லாஹ்வின் மூலம் கிடைக்கின்ற ஒரு தண்டனை தான். இதில் பாருங்க, நற்காரியங்களில் 10 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. தவறான விஷயங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிப்பார்கள். என்ன? ஹிதாயத்து கிடைக்கவில்லை. நன்மையான பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்ற அந்த சுபஹானல்லாஹ் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தவறான கலாச்சாரங்களின் பெயரில் மூழ்கி இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம். மறுபடியும் என்ன? மாஷா அல்லாஹ் நிகாவுடைய அந்த மஜ்லிஸிலே சுன்னஹவை கடைபிடிப்பார்கள், அவ்வளவுதான். அப்பொழுதுதான் ஒரு ஆலிம், ஒரு ஹதீப், ஒரு காசி அவர்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஷேக், நாம் ஒரு திருமணத்தை எப்படி நடத்தி வைக்க வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய திருமணம் எப்படி இருக்க வேண்டும் ஷேக் என்று நாம் சுபஹானல்லாஹ் உலமா பெருமக்களிடம் சென்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை முன்வைத்து நாம் நம்முடைய இந்த திருமணத்தை முடித்துக் கொள்கின்றோமா? கிடையாது. ஷேக் என்ன சொல்வாங்க? இது செய்யாதீங்க, அது செய்யாதீங்க,
இது பிறருடைய கலாச்சாரம், இது பிறருடைய கலாச்சாரம், இதில் ஹிஜாபு கிடையாது என்று அவர்கள் சொல்லுவாங்க. ஆகவே திருமணத்திற்கு முன்பு எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன, உலமா பெருமக்களுடைய அந்த சுபஹானல்லாஹ் போதனைகளை கொண்டு அவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்கின்றார்கள். நான் உலமா பெருமக்களிடம் ஒரு செய்தியை நான் கூறுவேன். உலமா பெருமக்களுடைய திருமணமும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு முன்மாதிரி. உங்களுடைய ஒவ்வொரு சுபஹானல்லாஹ் ஆக்டிவிட்டி மக்களுக்கு ஒரு சுபஹானல்லாஹ் ரோல் மாடல். அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். நீங்களே உங்களுடைய குடும்ப விஷயங்களில் மாறு செய்தால் சமுதாயத்தில் எப்படி மாற்றம் வரும்? நீங்கள் மிம்பரிலே நிகா எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் என்று சுபஹானல்லாஹ் நீங்கள் கூறுகிறீர்கள். உங்களுடைய திருமணம், உங்களுடைய குடும்பத்துடைய திருமணம், உங்களுடைய வீடுகளில் உள்ள அந்த திருமணம் குர்ஆன் ஹதீஸிற்கு முரண்பாடாக இருந்தால் மக்களுடைய உள்ளங்களில் உங்களுடைய உரை வல்லாஹி எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது உங்களுடைய உரைகளால். ஆகவே நம்மில் ஒவ்வொருவரும் இந்த மஸ்அலாவில் சிந்திக்க வேண்டும். ஒரு பக்கம் தாமதம் செய்கின்றோம், மறுபக்கம் மாறு செய்கின்றோம். திருமண விஷயத்தில் ஒரு பக்கம் தாமதம் செய்கின்றோம், மறுபக்கம் மாறு செய்கின்றோம். ஆகவே தாமதம் செய்யாத, குறிப்பாக நான் பெற்றோர்களிடம் கேட்பேன் ஒரு அப்பீல். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உள்ள இளைஞர்கள் அவர்களுடைய திருமண விஷயத்தில் விரைந்து வாருங்கள். சாலிஹான ஒரு பெண்மணியை தேடி, ஒரு சாலிஹான இளைஞனை தேடி அந்த மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் திருமணத்தை முடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒருவர் சமீபத்தில் ஒரு சிறந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை அவர்கள் மறுத்துவிட்டார்கள். காரணம் என்ன என்று தெரியுமா? காரணம் என்ன என்று தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சிறந்த சமுதாயத்தின் பெண்மணியை அவர்கள் மறுத்துவிட்டார்கள். காரணம் என்ன என்று தெரியுமா? அந்த பெண்மணி ஹிஜாபை அணிந்திருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஹிஜாபை பற்றி பேசுகின்றார்கள். நம்முடைய கலாச்சாரத்தில் ஹிஜாப் கிடையாது, நம்முடைய குடும்பத்தில் ஹிஜாப் கிடையாது. ஆண்கள் வர அந்த நிலைமையில் ஆண்களிடம் சென்று அவர்கள் சுபஹானல்லாஹ் நாமஹரிமாக இருந்தாலும் சரி, அவர்களை சலாமை கூறி அவர்களை நலம் விசாரித்து அவர்களுக்காக சுபஹானல்லாஹ் அந்த உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அந்த கண்டிஷனை இவர்கள் போடுகின்றார்கள். எங்கே பரக்கத்து ஏற்படும்? வீடுகளில். நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் வீடுகளில் எங்கே பரக்கத்து ஏற்படும்? சாலிஹான சந்ததி எப்படி உருவாகும்? ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் நாம் மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிஜமாலிஹா வலிமாலிஹா வலிஹஸபிஹா வலிதீனிஹா ஃபஸ்ஃபர் பிஸாத்தித்தீன். ஒரு பெண்மணியிடம் நீங்கள் 4 விஷயங்களை பார்க்கிறீர்கள். அவர்கள் அழகாக இருக்கின்றார்களா? அவர்களிடம் செல்வம் இருக்கின்றதா? அவர்கள் ஒரு சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர்களா? அவர்களிடம் மார்க்கம் இருக்கின்றதா? அல்லாஹு அக்பர். இந்த 4 விஷயங்களை கொண்டு நீங்கள் ஒரு பெண்மணியிடம் நீங்கள் திருமணத்தை நீங்கள் முடித்துக் கொள்கிறீர்கள். ஒன்று, அவர்களுடைய அழகை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்களுடைய செல்வத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்களுடைய நற்குணங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹ்விற்காக மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு, நற்குணங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உங்களுடைய திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஃபஸ்ஃபர் பிஸாத்தி தீன் என்று தெளிவான முறையில் கூறினார்கள். ஆனால் இன்றைய காலத்தில்
அந்த மார்க்கத்தை தவிர மற்ற அனைத்து விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். நிகாஹ் அனைத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. ஈமான் முழுமை அடைய வேண்டும் என்றால், உள்ளத்தில் அல்லாஹ்வின் பயபக்தி இரையச்சம் ஏற்பட வேண்டும் என்றால், சிந்தனையில் மாற்றம் வர வேண்டும் என்றால், கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், வல்லாஹி நிகாஹ்வின் பக்கம் இளைய சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும். நிகாஹ்வை இலகுவாக ஆக்க வேண்டும். நான் கூறினேன் அல்லவா, அல்லாவின் தூதருடைய காலத்தில் இலகுவான ஒரு விஷயம் நிகாஹ் தான். இன்றைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நிகாஹ் தான். வரதட்சணையை கொண்டு எத்தனை சுபஹான் அல்லாஹ் பெண் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கவலையில் இருக்கின்றார்கள். நான் கூறுகின்றேன், யார் வரதட்சணை வாங்குகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள் உங்களுடைய பெண்மணி. அவர்களை நீங்கள் கொடுக்காதீர்கள். அவர்கள்தான் உங்களுடைய சுபஹான் அல்லாஹ் பெண்மணிகளுக்கு ஒரு மிக பகிரங்கமான விரோதி. யார் வரதட்சணை வாங்குகின்றார்களோ, அநியாயம் செய்கின்றார்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பெண்மணி அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று? வல்லாஹில் அஸீம் கிடையாது. இந்த உணர்வு பெண் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களிடம் ஏற்பட வேண்டும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அன்னூருடைய அத்தியாயம் அது வரக்கூடிய இந்த வசனம், யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபஸ்லி, அல்லாஹ் ஒரு நற்செய்தியை கூறுகின்றான். நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீர்களா, அல்லாஹ் இந்த திருமணத்தின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அதை அல்லாஹ் அகற்றி விடுவான். அதற்கு ஒரு சிறந்த தீர்வை அல்லாஹ் வழங்குவான். ஷேக் மியூட்ல போயிடுச்சு. ஷேக் இருக்கீங்களா? மியூட்ல இருக்கீங்க ஷேக். அஃபன் பரக்கல்லாஹு ஃபீக்கும். கேள்வி இருந்தா கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. One minute. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்ஷால்லா டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. டவுட் இருக்கா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ், நிக்காவை பற்றி ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, 1 மினிட் சிஸ்டர், 1 மினிட். ஷேக் வந்துட்டு வரேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்ஷால்லா. சரி சிஸ்டர்.
கேள்வி இருக்கின்றதா? சிஸ்டர் ஆமினா, நீங்க ஒரு டவுட் சாரி ரசியா நினைக்கிறேன். நீங்க ஒரு டவுட் கேட்டீங்க இல்லையா? கேக்குறீங்களா? டவுட் இல்லைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஷேக். டவுட் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் பாடம் நடத்துனது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப புரிஞ்சிச்சு. அதான் நிக்காவை பற்றி இவ்வளோ இதாக சொல்லும்போது எங்கள் வீட்டில் வந்து பையன்லாம் சொன்னால் கல்யாணம் பண்ணாக்கா கஷ்டம் வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாலியான பொண்ணோட நிக்கா முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னாக்கா நம்ம செஞ்சது எவ்வளோ தூரத்துக்கு சரியாக இருந்துச்சு, குர்ஆன் நல்லா எவ்வளோ சொல்லியிருக்கான் அப்படின்றது ரொம்ப கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். பாரக்கல்லாஹு ஃபீக், ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 அமர்வுகள் இருக்கின்றன இல்லையா இல்முல் ஜன்னாவின் நிர்வாகிகள்? ஆமா ஷேக். இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நஷ்குருக்கும், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஷுக்ரன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹ் கைர் ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன கேள்வின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி நல்லா படியா இஸ்லாமிய முறைப்படி நிக்காஹ் நடக்கணும்? அதாவது எந்த ஒரு சுபஹான் அல்லாஹ் தவறான கலாச்சாரத்தை உங்களுடைய நிக்காஹ்வில் கொண்டு வராதீர்கள். மார்க்க விஷயங்களை பேணி ஒரு சுபஹான் அல்லாஹ் இலகுவான முறையில் நீங்கள் அதை முடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நிக்காஹ்விலே என்ன, மக்களை நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு சக்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்த கடமை வந்து கணவரின் மீது கடமை, இது வலிமா விருந்து கொடுப்பது. ஆகவே அந்த மணமகன் சுபஹான் அல்லாஹ் அந்த வலிமா விருந்து கொடுக்கக்கூடிய சக்தி அவர்களிடம் இருந்தால் மக்களை அழைக்க வேண்டும். வலி இருப்பார்கள், 2 சாட்சிகள் அங்கு இருக்கும். மஹர் நிக்காஹ்விற்கு முன்பு கொடுப்பது சிறந்தது. இந்த விஷயங்களை முன்வைத்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய திருமணத்தை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். இப்பொழுது என்னன்னா, நம்முடைய சமுதாயத்திலே பல ஃபார்மாலிட்டி இருக்கின்றது. நிக்காஹ்விற்கு முன்பு இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும். குறிப்பாக பெண் சுபஹான் அல்லாஹ் மணமகள் வந்து மணமகனுக்கு, மணமகன் மணமகளுக்கு என்ற பல விஷயங்களை வந்து இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அதில் என்ன, ஒரு பெரிய பட்ஜெட்டை இவர்கள் வந்து போடுவார்கள். திருமணம் என்றாலே வந்து ஒரு குறைந்தபட்சம் 20 lakhs, 30 lakhs, 40 lakhs என்று கடனில் மூழ்கி இருப்பார்கள், குறிப்பாக பெண் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆகவே இலகுவான ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு சுபஹான் அல்லாஹ் இலகுவான முறையில் உங்களுடைய திருமணத்தை நீங்கள் முடித்துக் கொள்கிறீர்களோ அப்படி நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதுதான் அந்நிகாஹு மின் சுன்னதி. எந்த ஒரு சுபஹான் அல்லாஹ் இதில் ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. மஹரை பற்றி, வலிமாவை பற்றி மற்றும் வந்து 2 சாட்சிகள், இந்த நிகாஹுடைய ஒப்பந்தம் வலி போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். புரிகின்றதா ஷர்மிளா? ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.